ஸோ சில ஹுக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சில ஹுக் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சாங் தான். அந்த இப்போ ரத்னமாலாவுமே வந்துட்டு நாங்கள் போட்ட சீக்வன்ஸ் வந்துட்டு சிவா சாரோட ஃபேவரட் ஹுக்கு, அதுதான் ஹுக்காகவே இருந்தது. லைஃப் டைம்ல எனக்கு ரொம்ப ஆசைப்பா இவங்களை கொரியோ பண்ணணும்னா யாரை சொல்லு. ஸோ பிரபுதேவா சார் கூட ஒர்க் பண்ணுங்கிறது தான் எனக்கு ஆசை. அது வந்து 9 வருஷமா எனக்கு வந்துட்டு அப் அண்ட் டவுன்ல வந்துட்டே இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் வரும் கேன்சல் ஆகும். ஸோ ஏதாவது ஒரு மொமெண்ட்ல வந்து லைக் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண தருணம் ஏதாச்சும் இருந்திருக்கா? நாங்கள் வந்து ஒரு தென்றல் வந்து சாங் பண்ணோம். அதுதான் வந்து மர்சினா யோபுங்கிறது பெரிய பேசப்பட்டது அந்த டைம்ல தான். ஸோ அப்போ வந்து எனக்கு இருந்தது. ஆனால் ஒரு க்ரோத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். நம்மள வந்து பண்ண விட மாட்டாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து எப்படி அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும்னு பார்ப்பாங்க. இவங்க எதுக்கு இந்த இதுல இருக்காங்க, இந்த ஷோல இருக்காங்க, தூக்குடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடந்திருக்கு. ஆக்டிங்கா இருக்கட்டும், டான்சிங்லயுமே வந்து கொஞ்சம் இந்த ரேசிசம் இருக்கோ? எஸ், ஐ ஆல்சோ அக்ரி. பட் நீங்க ஒரு நாளைக்கு போன் எடுக்கிறீங்க அப்படின்னாலே இந்த ரீல கடக்காம போகவே முடியாது. ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு இதை பாக்குறப்போ? ஹாப்பி தான். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு பாபா சார் தான். ஏன்னா அவரு தான் அவ்வளோ மெனக்கடல் வச்சிருக்காரு. அண்ட் நான் என்னுடைய ஒரு பார்ட் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லலாம். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். விளக்கேத்தும் எண்ணெய் நாளே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Plan your next summer escape with Grand Royal Tours. சோஷியல் மீடியால ஒரு பாட்டு வருதுனாலும் சரி, ஏதாவது ஒரு ட்ரெண்ட் ஆகுதுனாலும் கண்டிப்பா அந்த ஹூக் ஸ்டெப் வந்து ரொம்ப தேவைப்படுது. அந்த ஹூக் ஸ்டெப்பால தான் அந்த பாட்டே வந்து பயங்கரமா ரீச் ஆகுது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெஷரா என்னைக்காச்சும் கிரியேட் ஆயிருக்கா? இது வந்து இந்த லைன்ஸ் ஒரு 4 லைன் பயங்கரமான ஹூக் ஸ்டெப் போட்டே ஆகணும்ப்பா, இது ஹிட் ஆகணும், அந்த மாதிரி என்னைக்காச்சும் வந்திருக்கா? இல்ல, இது வந்து நம்ம வந்து இப்போ ஹுக்குன்னு சொல்றோம். இது நானுமே ரொம்ப நாளா கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நாக்கமுக்கா எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் அந்த மூமெண்ட் ஃபேமஸாக இருக்கும். நிறைய வருஷமா இந்த ஃபஸ்ட்டு ஹூக் லைன், அந்த மெயின் லைன்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹூக்காக கன்வெர்ட் ஆகிருக்கு. அது என்னென்னா இப்போ வந்து சோஷியல் மீடியா இப்போ பப்ளிஷ் பண்ணுறது, ரீச் அவுட் நிறைய ஆகணுங்கிறதுக்காக. ஸோ அட்லாஸ்ட் நம்ம என்ன ஒரு பீப்புளை வந்து ரீச் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா காமன் ஆடியன்ஸ் தான். மீடியா பொறுத்தவரை சினிமா வந்துட்டு காமன் ஆடியன்ஸ்க்காக ரீச் ஆகணும் அப்படின்னால எல்லா பீப்புளுமே பண்ணணுங்கிறதுக்காக ஒரு இது. பட் அட் த சேம் டைம் டெக்னிக்கும் உள்ளே இருக்கணும், ரொம்ப ஸ்வாகாகவும் இருக்கணும். ஸோ சில ஹுக் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், சில ஹுக் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்கும். அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த சாங் தான். அந்த சாங்க்கு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோமோ அட்லாஸ்ட் நம்ம இஃப் வி ஆர் ஃபீலிங் குட், பீப்புள் ஆல்சோ ஃபீல் குட். தட் இஸ் அ கான்செப்ட். இல்லை, அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்காக நீங்கள் நிறைய வந்து ரிஹர்ஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய ஸ்டெப்ஸ் போட்டு பார்த்துருப்பீங்க, எது கரெக்டாக அமையும். அதுக்கு ஒரு மெனக்கடல் இருக்கும்ல, ஹோல் தி சாங் தாண்டி பர்டிகுலர் போர்ஷனுக்குன்னு ஒரு மெனக்கடல் இருக்கும்ல. இல்லை, இட் இஸ் அ கொரியோகிராஃபி ஃப்ளோ தானே. இந்த கொரியோகிராஃபி ஃப்ளோ மாற்றிட்டு நம்ம அங்கே கட் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த கொரியோகிராஃபி இப்படி தான் செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு மட்டும் எஸ் ஒரு இப்போ இங்கே வந்து 100 ஒர்க் பண்ணுறோன்னா அங்கே வந்து 150 எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணும் பர்சன்ட். கரெக்ட். எஸ், அது தேவைப்படுது, கண்டிப்பாக தேவைப்படும். எல்லாமே பண்ணாலும் அந்த அந்த பர்டிகுலர் ஹூக்குக்கு வி ஹேவ் டு வெயிட். வி வில் புட் மெனி ஆப்ஷன்ஸ். எது பெஸ்ட் ஆகுது, எது நல்லா செட் ஆகுது. வி வில் ஆல்சோ கேரி 2 to 3 ஆப்ஷன்ஸ். இப்போ ரத்னமாலாவுமே வந்துட்டு நாங்கள் போட்ட சீக்வன்ஸ் வந்துட்டு சிவா சாரோட ஃபேவரட் ஹூக்கு, அதுதான் ஹூக்காகவே இருந்தது. அண்ட் தென் வி மேட் இட் அந்த சாச்சா ஸ்டெப் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு அது ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு பண்ணவும் முடியும், பை விஷனில் அவங்களால பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை வந்து ஹுக்காவும் மாற்றணும். ஸோ 2-3 ஆப்ஷன் வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு போவோம். எது ரீச் அவுட் ஆகுதோ இட் வில் பி. செலிபிரிட்டிஸை தாண்டி நார்மல் காமன் பீப்புளே வந்து எல்லா ஹூக் ஸ்டெப்பை போட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ பீப்புளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஈஸியாக வைக்கலாமே அப்படின்ற ஒன்றும் இருக்குதானே? அஃப்கோர்ஸ் இருக்குது, அதை நான் சொன்னேன். ஆனால் வந்து இப்போ மூமெண்ட்டுமே காம்ப்ரமைஸ் ஆகாது. இப்போ வந்து நானி சார் ஒன்று பண்ணார், தட் இஸ் நாட் ஈஸி, பட் பீப்புள் ஸ்டில் ட்ரையிங் இட். இப்போ வந்து ஷெரீஃப் சார் பவளமல்லி பண்ணார் ஷெரீஃப் அண்ணா. ஸோ அதுவுமே வந்துட்டு ட்ரிக்கி ஸ்டெப் தான். அது வந்துட்டு ஆஃப்ரோ ஹவுஸோட ஸ்டெப்பு அது வந்து போட்டிருக்காரு. ஸோ எல்லாத்துக்கும் தேவைப்படுறது தான். ஒவ்வொரு அந்த சாங் நம்பரை பொறுத்து தான். இந்த சாங்க்கு இந்த இது தேவை அப்படின்னா மேபி தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த பார்ட்டி வைப்புங்கிறனால நம்ம சில் பண்ணி ஆடணுங்கிறனால அது போட்டிருக்கலாம். அது கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. யா அட்லாஸ்ட் ரீச் அவுட் ஆகணும். ஆனால் எல்லா வித ஆடியன்ஸ்க்குமே ரீச் அவுட் ஆகணும். என்னை பொறுத்தவரை இப்போ வந்து யாருமே பிகினர் டான்சர்ஸ்லாம் கிடையாது. ரீல்ஸ் பார்த்து ஆடுறவங்க தான் ரொம்ப ஹை லெவலில் இருக்காங்க நான் சொல்லுவேன். நான் பார்க்குறேன் காமனாக வந்து அதுவும் இந்த ஆராவை பொறுத்த வரைக்கும் பெரியவங்கலேருந்து சின்ன குழந்தை வரைக்கும் இந்த ஸ்டெப் வந்து போடுறாங்க. So that it was very easy to dance because only groove, hand movements மட்டும் இருக்கிறனால and it's like mixing with the vibe. Okay. இந்த 3 things இருக்கிறனால
சிசி எஸ் குட்டி குழந்தைகள்லாம் பாத்தீங்களா ஆமா, பச்சை குழந்தைகள் cute ஆ இருக்கு. இது ஈஸியா இருக்குல்ல. Easy. நம்ம சின்ன வயசுல யூகேஜி எல்லாம் ஆடி ஆமா, இருப்போம். அதனால இது ஆமா. ஈஸியா இருக்கு அவங்க Yes. போடுறதுக்கு. Okay, உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு இது வந்து இந்த நீங்க பண்ண ஒரு சாங், கொரியோ பண்ண ஒரு சாங் வந்து இட் கேம் அவுட் வெரி வெல். இவ்ளோ பீப்புள் வந்து நீங்க ஒரு நாளைக்கு போன் எடுக்கிறீங்க அப்படின்னாலே இந்த ரீல கடக்காம போவே முடியாது. சோ எப்படி இருக்கு உங்களுக்கு இதை பாக்குறப்போ? ஹாப்பி தான். ஃபுல் கிரெடிட் கோஸ் டு பாபா சார் தான். ஏன்னா அவரு தான் அவ்வளோ மெனக்கடல் வச்சிருக்காரு அண்ட் அந்த என்டையர் டீம் ஆஃப் ஹிம். அண்ட் நான் என்னுடைய ஒரு பார்ட் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லலாம். பார்க்கும்போது நல்லா இருக்கும், பட் அவரோட ஒர்க் இல்லை. ஸோ அதனால வந்துட்டு ஃபுல் கிரெடிட்ஸ் எனக்கு வராது. பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம ஒர்க்கும் வந்து பெரிய ஒரு ஸ்க்ரீனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்பினஸ் நான் வந்து என் ஃபேமிலிக்கு தான் கட்டுவேன். இங்கே பாருங்க அடுத்தது வந்துருக்கு, யார் மாதிரி இப்போ விழாவா அப்படின்னு. ஆமாம் அடுத்தது பாருங்க, இப்போ இங்கே இருக்கிறனால அடுத்தடுத்து போயிட்டே இருக்கு. ஃபேமிலிக்கு காட்டும்போது கொஞ்சம் ஹாப்பி. இப்ப எப்படி ஃபேமிலி ஃபீல் பண்ணாங்க? நீங்க சொல்லிருப்பீங்க இனிஷியலி தே ஆர் நாட் ரெடி, மீடியால போறதுக்கு வேண்டான்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப என்ன ஃபீல் பண்றாங்க? அவங்க வேற ஆப்ஷன் இல்லை, போயிட்டு பண்ணிக்கிட்டாங்களா? ஆமா. இடையில வந்துட்டு அவங்களுக்கு இருந்துச்சு, இதுதான் பண்ண போறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் டான்ஸ் கிளாஸ்ல ஓப்பன் பண்ணும்போது கன்ஃபார்மா, ஆனா ஒரு growth ஒரு சைட்ல இருந்தது. நான் வந்து காலேஜ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ரியாலிட்டி ஷோல எல்லாமே வந்துட்டு நல்லா ஃபேம் எல்லாமே இருந்தது. ஏர்னிங் சைட்ல நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிப்பனாங்கிற ஒரு டவுட் தான் இருந்தது. அண்ட் சைட் பை சைடு அவங்களுமே அது வந்துட்டு பார்த்துட்டு இருக்கனால ஈக்குவல் ஆயிடுச்சு. அண்ட் கொரோனால தான் என்னோட டான்ஸ் கிளாஸ்மே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படியுமே போகும்போது ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு. அண்ட் தென் செகண்ட் ஸ்டுடியோ நான் ஓப்பன் பண்ணும்போது என்னோட ஓன் மணியில், தேர்ட் வந்து நான் அகாடமியாக ரன் பண்ணேன், அதுவும் என்னோட ஓன் மணிலங்கும்போது ஷீ இஸ் லைக் எல்லாருமே வந்துட்டு ஓகே மர்சினா இஸ் டூயிங் சம்திங், ஃபினான்ஷியலாகவும் அவள் பார்த்துப்பா அவளோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னமும் வந்து இந்த டான்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரத்துக்கோ இன்டு மீடியாவே எடுத்துக்கலாமே, நிறைய பேருக்கு வந்து ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் தான் வந்து தே கேன் பி ஏர்ன் மணி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஒரு 45-50+ வந்து போயிடுச்சுன்னா வந்து தே கான்ட் ஏர்ன் திஸ் மச் மணின்னு ஒரு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு இன்னமும். ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து உண்மைதானா? உண்மையாலுமே ஒரு 45-50க்கு மேல வந்து ஏர்ன் பண்றது கஷ்டமா மீடியால அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இப்போ வந்து மதன் சார், ஜோதிகா சார், மிலன் சோமையா எல்லாருமே இப்போ தே ஆர் ராக்கிங் இந்த இண்டஸ்ட்ரி இஸ் சேஞ்சிங் தான் சொல்லுவேன். மோர் தென் இண்டஸ்ட்ரி, காமனாக நம்ம இஃப் வி ஆர் ஸ்டே ஃபிட் நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் ரன் பண்ணலாம். அண்ட் எஸ் சைமல்டேனியஸ்லி நம்ம வந்து எல்லாருமே வந்துட்டு நம்ம போகிறோம், சம்பாதிக்கிற காசு செலவு பண்ணுறது இல்லைல்ல. வி ஆல்சோ இன்வெஸ்ட். நம்மளோட பேக்கப் பிளான்ஸை நம்ம எப்போ யங் ஏஜில் இருக்கோமோ அப்போ நம்ம வந்துட்டு நம்ம ப்ரொடெக்டிவாக நமக்கு கொஞ்சம் வைஸ் திங்கிங்கோட நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி. அந்த இன்ஃபர்மேஷன், அந்த ஒரு நாலேஜ் இல்லாதனால தான் எல்லாருமே திங்க் பண்ணுறாங்க டான்ஸில் வந்து சஸ்டெயினபிள் இன்கம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய ஸ்கில்லை வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறோம், நம்ம ஸ்கில்லை வச்சு எப்படி மணி ஏர்ன் பண்றோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. நீங்க பேக் டான்ஸர் இல்ல, பட் ஸ்டில் நாங்க இது நிறைய பேக் டான்ஸர்ட்ட கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்டிங்கா இருக்கட்டும், டான்சிங்லயுமே வந்து கொஞ்சம் இந்த ரேசிசம் இருக்கோ, ஸ்கின் டோன் வச்சு பாக்குறாங்களோன்ற விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி? இப்ப வந்து ஃபேரா இருக்கவங்க தான் ஃப்ரண்ட்ல நிக்கணும், கொஞ்சம் டல் டோன் டஸ்கியா இருக்கவங்க பின்னாடி நிக்கணும் அப்படின்றது இன்னமும் இருக்கா? இன்னமும் இருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த இதுதான் பர்டிகுலர் அந்த சாங் நம்பர் பொறுத்தோ இல்லை அந்த கேரக்டர் பொறுத்து தான். இப்போ நிறைய மூவிஸில் வந்துட்டு டார்க் டோன் பீப்புள்ஸுமே நடிக்கிறாங்களே. ஸோ எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி வைஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இட் வாஸ் லைக் தட், எஸ் ஐ ஆல்சோ அக்ரி. பட் ஆஸ் லாங் அஸ் உங்களோட ஸ்கில்லு நல்லா இருக்குது அப்படின்னா வி கேன் கோ ஃபார்வர்ட். பட் இட் இஸ் தேர். எஸ், நம்மன்ற எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே இருக்கு, எந்த இண்டஸ்ட்ரியில தான் இல்லாம இருக்கு. பட் ஆன் ஸ்கிரீன்ன்றப்போ இன்னும் விசிபிளா இருக்கு. ஆனா இது வந்து நான் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டேன், இது வந்து நம்ம கல்ச்சர் வளர்ந்த விதம் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். அதனால நம்ம வந்து அந்த ஒயிட் ஸ்கின் பார்க்கும்போது ரொம்ப இதா தரும். இது வந்து நமக்குள்ள இண்டிவிஜுவல் பர்சனுக்குள்ள இருக்கிற மிஸ்டேக் தவிர இண்டஸ்ட்ரியோட மிஸ்டேக் கிடையாது என்னை பொறுத்தவரை. அண்ட் இந்த காஸ்டிங் கவுச்லாம் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் டான்சிங் யூனியனை பொறுத்த வரைக்கும்? ஸோ அதில் ஏதாச்சும் இன்னமும் இருக்கா, நான் உனக்கு மாதிரி சான்ஸ் வாங்கி தரேன் அந்த மாதிரி சொல்கிற விஷயங்களா? எனக்கு தெரியலைங்களே. என்னை பொறுத்தவரையும் எனக்கு அந்த சைடில் இருக்கிற டான்சர்ஸ்லாம் இருக்காங்க, சீனியாரிட்டிக்கு தே வில் கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஷுர். ஸோ ஏன்னா அவங்க இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக இருக்காங்க, அப்போது அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது இட் இஸ் நாட் நத்திங் ராங். அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு பொண்ணு நல்லா ஆனாங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களையுமே வந்து மேலே கொண்டு வரக்கு நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. என்னை பொறுத்தவரை தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஆனால் ப்ளஸ்ஸை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான், வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் மைனஸ் இருக்காது. அண்ட் நீங்கள் சொல்லியிருப்பீங்க எனக்கு வந்து கொரியோகிராஃபரை தாண்டி பெர்ஃபார்மராக இருக்க வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் ஏன் படங்களில் வந்து நம்ம நிறைய படங்களை நோட் பண்ணுவோம்ல, இவங்க வந்து ஹீரோக்கு பக்கத்தில் ஆடுறாங்க, ஹீரோயினுக்கு பக்கத்தில் ஆடுறாங்க, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த மாதிரி ஆசை வந்தது இல்லையா நம்ம வந்து படங்களில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு?
என்னோட எக்ஸ்பீரியன்ஸை எல்லாமே நான் கேமராவில் பார்த்துட்டேன். நான் வந்து 9 இயர்ஸாக இந்த ரியாலிட்டி ஷோவில் இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக ஒரு இயர் கூட கேப் இல்லாமல் நான் இயரில் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது ஆசை இருக்குது. ஆனால் நமக்கு என்ன கடவுள் வழி வகுத்துருக்காரோ அந்த வழியில் போய் இப்போ எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, கொரியோகிராஃப் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் அங்கே போய் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன். இஃப் இன் கேஸ் மூவியில் கிடச்சிது, பர்ஃபார்மிங் சோலோ கிடச்சிதுன்னா ஓகே, பொறாமலாம் இல்லை. ஓகே டன். அதுவும் இருக்கு, அந்த ஒரு ஆசை இருக்கு பண்றது, ஃபியூச்சர் எதிர்பார்க்கலாம். ஆசை இல்லாம இருக்க முடியுமா? இருக்கு, வச்சுக்கலாம். ஓகே, மெர்சனாவோட வந்து ஒரு இவங்களை வந்து கொரியோ பண்ணும் லைஃப் டைம்ல எனக்கு ரொம்ப ஆசைப்பா, இவங்களை கொரியோ பண்ணணும்னா யாரை சொல்லுங்க? ஸோ பிரபுதேவா சார் கூட ஒர்க் பண்ணுங்கிறது தான் எனக்கு ஆசை. அது வந்து 9 வருஷமா எனக்கு வந்துட்டு அப் அண்ட் டவுன்ல வந்துட்டே இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ் வரும், கேன்சல் ஆகும். ஸோ அது ஒரு விட்டக்குறை தொட்டக்குற மாதிரி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அட்லாஸ்ட் ஒரு தடவையாவது அவர் முன்னாடி எனக்கு ஆடணும், அண்ட் தென் ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் வாங்குறது எனக்கு ஒரு பெரிய ஆம்பிஷன் நன்றி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஷோஸில் பண்ணியிருக்கீங்க, ரியாலிட்டி ஷோஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு கொரியோ பண்ணியிருக்கீங்க. ஸோ ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து லைக் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண தருணம் ஏதாச்சும் இருந்திருக்கா? ஏன்னா நிறைய டச் பண்ணி ஆட வேண்டியது இருக்கும், உங்களை லிஃப்ட் பண்ணி ஆட வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கேன்? இல்லை, நான் வந்து எனக்கு டான்ஸ் நாலேஜ் இருக்குங்கிறனால நான் வந்து ஐ நோ இப்போ இந்த இடத்துல பிடிச்சா தான் தூக்க முடியும் அப்படின்னா வி ஹேவ் டு கிவ் த கம்ஃபர்டபுள், அதர்வைஸ் இட் இஸ் நாட் அ திங். ஸோ அந்த விதத்தில் ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு சீசனில் நான் வந்து இப்போது கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் நான் பண்ணும்போது அதுதான் என்னோட ஃபஸ்ட்டு கப்புலாக பண்ணுறேன். அப்போ வந்து என் ஃபேமிலி என்ன எப்படி யோசிப்பாங்க, பீப்புள் எப்படி என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் மை ட்ரெயினர். அவர் வந்து என்னோட ஒரு குருவாக இருந்திருக்காரு, ஒன் ஆஃப் தி குரு. ஸோ அவர் கூட பர்ஃபார்ம் பண்ணும்போது நாங்கள் வந்து ஒரு தென்றல் வந்து சாங் பண்ணோம். அதுதான் வந்து மெர்சினா யோபுங்கிறது பெரிய பேசப்பட்டது அந்த டைமில் தான். ஸோ அப்போ வந்து எனக்கு இருந்தது. ஆனால் எனக்கு என்னென்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் வெரி கிளியராக வந்து ஜெஃப் சார் வந்துட்டு கிளியர் பண்ணி விட்டார். இட் இஸ் த பார்ட்னரிங் டான்ஸ் எங்களுக்கு ஒர்க் ஷாப்பே நடந்தது. என்னது இதை பற்றி, ஏன் எதுக்காக நம்ம டச் பண்ணி ஆடுறோம், ஏது பார்ட்னராக நம்ம வந்து பண்ணுறோம், அதோட ஃபுல் இன்ட்டுவாக எனக்கு தியரி அண்ட் நாலேஜ் இருந்தனால ஐ டோன்ட் ஃபீல் எனி கம்ஃபர்டபுள். அந்த அன்கம்ஃபர்டபுள்ங்கிற ஒரு டேர்ம்லாம் எனக்கு கிடையாது. இட் இஸ் அ பர்டிகுலர் ஸ்டைல், ஒன் ஆஃப் த ஃபாரின் ஸ்டைல், அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும், அவ்வளோதாங்கிறது தான் என்னோட மைண்டில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்குது, உங்களுக்கு நோட்டபுளாக வந்து நிறைய பேருக்கு தெரியுது மெர்சனா இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்ட்டு. பட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளை ஒரு மாதிரி வந்து ஜட்ஜ் பண்ணுற விதமாகலாம் நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கா? இன்சல்ட்னு எடுத்துக்க முடியாது, பட் லேர்னிங் டைமில் அண்ட் நான் வந்து மீடியாவுக்குள்ளே என்ட்ராகிற டைமில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அந்த டைம்லேருந்து நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இட் இஸ் தேர். ஆனால் வந்து அதையே தாண்டி என்னோட ஸ்கில் நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து இந்த சைடு இருந்தாலுமே எனக்கு வந்து சப்போர்ட்டிங் நிறையாவே இருந்தது. நான் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நிறைய பீப்புள் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தென் ஒரு க்ரோத்துக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், நம்மளை வந்து பண்ண விட மாட்டாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து எப்படி அவங்க கிட்ட இருந்து எடுக்கணும்னு பார்ப்பாங்க, இவங்க எதுக்கு இந்த இதில் இருக்காங்க, இந்த ஷோவில் இருக்காங்க, தூக்குடா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஒர்க்கு தானே, எல்லா ஒர்க்லேயும் இருக்கிறது தான் இதுலேயும் இருக்குது, அதையும் தாண்டி வரணும்ல. இன்னும் அடுத்து வந்து ஒரு பயங்கரமான ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பெரிய படத்தில் நீங்கள் வந்து டான்ஸ் பண்ணுறதோ இல்லை கொரியோ பண்ணுறதோ வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் ஆர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏப்ரல் 3 முதல். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். Plan your next summer escape with Rand Royal Tour.